லவ் பண்றேன்னு நீ சொல்றீ. தெரியல, உரிமையா பாத்துக்கோ, பாசமா பாத்துக்கோ. ஏய் பைத்தியமே, பையன் பாசமா பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அப்புறம் போய் பார்த்துக்க முடியும். அப்புறம் இப்போ ஐயோ, என்ன போய் கேட்டேன் போய், நான் வேற யாராச்சும் கேட்டுருக்கலாம் போல. வேற எதுவும் கேட்டு அவன் தெரியல. சொல்றீ. எனக்கு தெரியுண்ணே உண்மைக்குமே. ஏய் உனக்குன்னு சரி, நீ என்னென்னலாம் எதிர்பார்ப்ப ஒரு பையன் கிட்ட, அதே சொல்லு. நல்லா பாசமா பாத்துக்கணும், கஷ்டப்படாம வச்சுக்கணும், அதான் எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே. ஏய் ஃபுல்லா சொல்றீ, எப்படி இருக்கணும், ஹேர் ஸ்டைல்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லு. என்ன சொல்லணும்? ஏன் எனக்கு நான் வெளியில லவ் பண்ணிக்கிறேன், கடையில தான் லவ் பண்ணிக்கிறேன். நீ சொல்லு, எப்படின்னா சொல்லு, எப்படி ட்ரெஸ் பண்ணணும், உங்களுக்கு எப்படி தோணுதோ எல்லாத்தையும் சொல்லலாம். ஐயோ, எங்க மாமா சொல்லவா? சொல்லு. மாமா எப்படி உஷார் பண்ணாருன்னு சொல்லு. காலையில வந்தோன்னு பாக்கணும், காலையில கடைக்கு வந்தோன்னு பாக்கணும், சாப்பிட கூட்டு போகணும், ஷூ வாங்கி கொடுக்கணும், பத்திரமா பாத்துக்கணும், அடிக்கடி போன் பண்ணணும், பசிச்சுட்டா எதாவது வாங்கி கொடுக்கணும். சாப்பிடுறது. அப்புறம் சொல்லு. சொல்லாத சரியா? சொல்லு சொல்லு. பாசமா பாத்துக்கணும், அதான் சொன்னதே சொல்லாது, மறுபடியும் வேற சொல்றீ. அதான் தெரியும். வேற எதுவுமே உனக்கு தேவை இல்லையா அதுக்கப்புறம்? உனக்கு இந்த பையனா நிறைய சம்பாதிக்கணும், இந்த இதுலாம் இல்லை. எப்படி இருந்தாலும் ஓகே. அது எப்படினாலும் எல்லாரும் சம்பாதிக்க போறானுங்க. உனக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, பையன் இவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படி சொல்லிட்டு. அவங்க வீட்டை பார்த்து எனக்கு பொண்ணு விட்டாவே போதும், அவங்க வீட்டுல கிளம்பியுமா இருக்கு. அவன் பிளாக்கா இருந்தாலும் சரிதான், எப்படி இருந்தாலும் சரிதான், ஓகே சொல்றோம் உடனே. அப்படின்னா போதும், நல்லா வச்சுன்னா பாத்துக்கிட்டா போதும், கஷ்டப்பட்டாலும் நல்லா பார்த்தாங்க. எப்படின்னாலும் சரி, ஒழுங்கா வச்சுக்கிட்டு ஒழுங்கா குடும்பம் பண்ணா போதும். அது போதும், எனக்கு அது மாதிரி ஜாஸ்தி கிடையாது. அடுத்தவங்க ஒரு வார்த்தை கல்வி நீட்டாத அளவுக்கு வச்சுதான் சரிதான். அது என்ன போதும், அது மாதிரி என்ன சொல்லு. கஷ்டப்பட்டாலும் அது என்ன இருக்குது, நம்ம நல்லா வச்சுக்கலாம், அது போதும் கஷ்டப்பட்டா கூட. எல்லா பொண்ணுங்களும் அப்படி இருக்க மாட்டாங்களா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பொண்ணுங்க ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். சரி, உனக்கு தெரியும், இவ்வளவு நாள் பொண்ணுங்க கூட பழகி இருக்குல்ல. நான் சொல்றது நீங்க பதில் சொல்லவே மாட்டியா? இவ்வளவு நாளா நீங்க பொண்ணுங்க கூட எல்லாம் பேசியிருப்ப, பழகிருப்ப, உனக்கு தெரிஞ்ச டைப் ஆஃப் த பொண்ணுங்க எப்படி எல்லாம் இருப்பாங்க சொல்லலாம். டைம் பாஸ்க்கு பேசுறவங்க, டைம் பாஸ்க்கு பேசுறவங்கல்ல, ஒரு பொண்ணு ஒரு டைப்பா இருக்கும்ல, அதுல ஒரு 4-5 டைப் சொல்லி இப்படி இருப்பாங்க. ஓவரா சீனா போடுறவங்களும் இருக்காங்க, அமைதியா இருக்கிற பொண்ணுங்களும் இருக்காங்க. இல்லப்பா, இல்ல இப்ப நான் உன் ஃப்ரெண்டு நான் வந்து லவ் பண்றேன்னு வச்சுக்கேன். இப்ப நான் உன் ஃப்ரெண்டு லவ் பண்றேன், பின்னால சுத்தும் போது அந்த பொண்ணு வந்து என்கிட்ட எப்படி சொல்றது, என்னை பார்க்காத மாதிரி கண்டுக்காதே போவாத, ஆனா உங்ககிட்ட வந்து பாக்குறானு அப்படின்னு கேட்பாது தானே? சொல்ற ஒரு எதுக்காக சில கேட்டகரி இந்த மாதிரி இருக்குதானே. அதாவது அந்த பையன் வந்து கடைசி வரைக்கும் பின்னாலே சுத்திட்டே இருந்தானா எப்படி இருந்தாலும் ஒரு பொண்ணு ஓகே சொல்லிடும்ல. இது ஒரு பாயிண்ட். ஓ, இது வேற இருக்கா? கண்ணடிச்சா இப்போ ஓகே ஆயிடுமா? மாமா உனக்கு கண்ணடிச்சாரு அவனுக்கு? சரி, இல்ல போயிட்டு பேச முடியல என்னால அந்த பொண்ணுகிட்ட, அப்ப கண்ணடிச்சா அந்த பொண்ணு புரிஞ்சுக்குமா? செருப்பு கைடி அடிச்சுன்னு என்ன பண்றது? இல்ல யார்கிட்டயாச்சும் இவன் கண்ணடிக்கிறான்னு சொல்லி விட்டுருமோ?
அதாவது அந்த பொண்ணை கண்ணடிச்சிட்ட பிறகு அந்த பொண்ணு என்னை பார்த்து முறைச்சிதுன்னா இல்லைன்னு அர்த்தம், இல்லை சிரிச்சதுன்னா இருக்குன்னு அர்த்தம்னு எடுத்துக்கணுமா? அப்படி தானே? உனக்கு பிடிச்சதுன்னா நீ கண்ணு அடிச்சு அப்படி சொல்லாது, சிரிச்சு போயிடும். ம், முடியாதளவு சொல்லிட்டு ஓடிடு. பிடிக்கலாம் நான் ஓடிட்டேன். ஓடிடு, மாட்டிக்குவேன். ம், சரி சரி. ஆமாங்களா, அதான் லவ் பண்ணலான்னு பார்த்தா எதுவும் செட் ஆகும் போலப்பா. இப்போ இவ்வளோ டீட்டெயில் கேட்டேன். ஆ இவ்வளோ டீட்டெயில் கேட்டேன். இந்த என்ன கால் பண்ணிட்டு? ஏய் இல்லை, நான் ஒன்று கேட்குறேன்ப்பா. அதான் தோசா கலந்துச்சு தோசா, அதை வச்சு முட்டை கொடுத்துரு. சி கண்ணடிக்கே செருப்பால் அடிச்சிருவா, நீ வேற முட்டை கொடுக்க சொல்ற. அடிச்சு அப்படியே இல்லை. நான் சொல்றது இந்த ட்ரூலி லவ் சொல்லுங்கிறேன். அந்த இந்த மாதிரி கண்டென்ட்டே உள்ள எடுத்துன்னு வராது. எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? பார்ப்போம். ஏதாவது கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்துடாது. அது ஏதாச்சும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வச்சிடாதுடா. எனக்கு கல்யாணம் பண்ணி வந்துடுவாங்க அப்படியே. ஓடி கஷ்டமா டைம் அவன் பேச மாட்டேன்ல. அதெல்லாம் பேசுவேன். முன்னாடி செருப்பாலும் நடிப்பேன்.